இந்த ஒரு ஸ்மாக் டவுன் ஆரம்பிச்சோடனே கோடி ரோட்ஸ் தான் வர்றாரு. கோடி ரோட்ஸ் வந்த உடனே எதை பற்றி பேச ஆரம்பிக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா சென்டிமெண்ட்டாக பேச ஆரம்பிக்கிறார். கோடி ரோட்ஸ்ட்டு இருக்கிறதே ஒரே பிரச்சனை, அடிக்கடி சென்டிமெண்ட்டாக பேசிக்கிட்டே இருப்பார். அதே வேலை தான் இந்த இடத்துலையும் பார்க்குறாரு. என்னால் இனிமேல் சண்டை போட முடியாது, என்னால் உடம்பு ஒத்து வளைக்கல அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. அதுக்கு காரணம் கெவின் ஓவன்ஸ் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. பேசிக்கிட்டு இருந்த கொஞ்ச நேரத்தில் சென்டிமெண்ட்டாக பேசிக்கிட்டு இருந்த கொஞ்ச நேரத்தில் கடுப்பான ஃபேன்ஸ்லாம் கடுப்பாக வர மாதிரி இருந்தோடனே உடனே ட்ரீம் மேக்கர் அனுப்பி வச்சாங்க. ட்ரீம் மேக்கர் மியூசிக் கிட்டே கோடி ரோட்ஸ் கொஞ்சம் ஷாக்கிங் ஆனாரு. ட்ரீம் மேக்கர் என்ன சொல்லுவாருன்னு கேட்டிங்கன்னா வந்த உடனே பேச மாட்டார், பேச்சே கிடையாது. அப்படியே முறைச்சிக்கிட்டே இருப்பார். கொஞ்சம் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்து உள்ள போய் ரிங்குள்ளே ஏறி அப்படியே ஒன்றுமே சொல்லாமல் அப்படியே ஒரு ஹக் கொடுப்பாரு. ஹக் கொடுத்தோடனே கோடி ரோட்ஸே ஷாக் ஆகிடுவார். என்னடா நடக்குது இங்கே அப்படின்ற மாதிரி கோடி ரோட்ஸே ஷாக் ஆகிடுவார். ட்ரீம் மேக்கரே ஹக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாருன்னு கேட்டிங்கன்னா ஒன்றை நான் அடிக்க வரல, ஏன்னா நீ என் லிஸ்ட்லேயே கிடையாது, ஏன்னா அந்த லிஸ்ட்டில் நீ இருந்ததா உன்னை நான் துவச்சி எடுத்திருப்பேன், ஆனால் லிஸ்ட்டில் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் உனக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்கேன், ஏன்னா நீ இப்போ டேஞ்சர் சுச்சுவேஷனில் இருக்கிற, உனக்கு உதவி தேவை. அப்போ உடனே கோடி ரோட் சொல்லுவார், எனக்கு எந்த உதவியும் தேவையில்லை, நானே என்னை பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ட்ரீம் மேக்கர் சொல்லிட்டு நான் நினச்சதை நீ செஞ்சிருக்கிற, அதுக்காக தான் உனக்கு உதவி பண்ண வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். சொல்லிட்டு அதுக்கப்புறம் கிளம்பக்குள்ள உன் முதுகுக்கு பின்னாடி என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கோ, உன் பேக்கை நீ கவனிச்சுக்கோ, இல்லாட்டி நொறுங்கிடுவேன் அப்படின்னு சொல்லுவார். உடனே கெவின் ஓவன்ஸ் பின்னாடியே வந்து அட்டாக் பண்ணுறாரு. ட்ரீம் மேக்கர் ஹெல்ப் பண்ணுவார்ன்ற மாதிரி பார்த்தா ட்ரீம் மேக்கர் எதுவுமே பண்ண மாட்டார், அப்படியே போயிட்டே இருப்பாரு. கெவின் ஓவன்ஸ் கோடி ரோட்ஸ் அதுக்கப்புறம் எஞ்சி கோடி ரோட்ஸ் அட்டாக் பண்ணிடுவார். ரெண்டு பேரும் மாறி மாறி அடிச்சுப்பாங்க. அந்த செக்மெண்ட் அங்கே முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா கெவின் ஓவன்ஸ் என்ட்ரன்ஸ் கிட்டே போயிடுவார். என்ட்ரன்ஸ் கிட்டே போனோடனே அந்த மேட்சோட ப்ரொமோவை காமிப்பாங்க, மேட்சுக்கான போஸ்டரை காமிப்பாங்க. அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நைட் எக்ஸோட நைமி மோத போகிறதுனால அவங்க இன்னைக்கு வருவாங்க, அதை காமிப்பாங்க. அதுக்கப்புறம் ஷின்சி நாகமுரா வர்சஸ் அதுக்கப்புறம் ஆண்டடே இவங்களுக்கான ஒரு மேட்சஸ் நடக்கும். இந்த மேட்சஸ்க்காக வந்து ரெண்டு பேருமே பயங்கரமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. இந்த மேட்ச்சில் ஆண்டடே என்னதான் வித்த காமிச்சு ஜெயிக்க முயற்சி பண்ணாலும் ஆண்டடேவால் முடியல. ஆனால் வந்து ஷின்சி நாகமுரா இந்த மேட்ச்சில் வந்து ஜெயிச்சிட்டாரு. ஷின்சி நாகமுரா இந்த மேட்ச்சில் ஜெயிச்சதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா ஜெயிச்சு டைட்டில் வாங்கி செலிப்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருந்த நேரத்தில் டக்குன்னு வந்து எல்ஏ நைட் மியூசிக் வருது. எல்ஏ நைட் மியூசிக் வந்தோடனே கடுப்பான ஷின்சி நாகமுரா ரெடியாக இருக்கிற. அதுக்கப்புறம் எல்ஏ நைட் உள்ட்ரா வந்து பயங்கரமாக ஷின்சி நாகமுரா தாக்குறாரு. ஷின்சி நாகமுரா தாக்கணும்னு எல்ஏ நைட்டுக்கு ஷின்சி நாகமுக்கும் பயங்கரமான வாக்குவாதம். ஷின்சி நாகமுரா அப்படியே இறங்கி ஓடிடுறாரு. ஷின்சி நாகமுரா இறங்கி ஓடனே கடுப்பான எல்ஏ நைட் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா ஆடியன்ஸை வந்து பார்த்து பேச ஆரம்பிக்கிறார். மைக்கை கேட்டு மைக்கை வாங்கி பேச ஆரம்பிக்கிறாரு. இது என்னுடைய டைட்டில், நான் வச்சிருந்த டைட்டில், அந்த டைட்டில் நான் திரும்ப வருவேன், நான் திரும்ப அந்த டைட்டில் எடுப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்பீச் கொடுத்துட்டு போறாரு. அந்த செக்மெண்ட் அங்கேயோட முடியுது. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா பேக் ஸ்டேஜில் எஸ் பாய்ஸ் அப்போலோ கிறிஸ்து பார்ப்பாரு. அங்கே பாரு உங்களுக்கு ஆளை வந்துட்டாங்க ஆப்பளிக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவார். உடனே அங்கே பார்த்தா யார் இருப்பான்னு கேட்டிங்கன்னா இப்போ ஆங்கிள் கிரஸ்டோ டீம் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அவங்க எஸ்கோபாரை எல்லாருமே சேர்ந்து அட்டாக் பண்ண முயற்சி பண்ணுவாங்க எஸ் பாய்ஸை. அந்த இடத்துல வந்து ஸ்மாக் டவுன் மேனேஜர் வந்து தடுத்துருவார். தடுத்து வந்து இதே என்ன நடக்குது, இங்கே கலவரம் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவார். தடுத்த உடனே அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா எஸ் பாய்ஸை பார்த்து உங்களோட வேலை இங்கே கிடையாது, நீங்கள் உங்களோட பொத்திக்கிட்டு இருங்க, நீங்கள் உங்களோட மூளையெல்லாம் வச்சுக்கிட்டு இங்கே வந்து ஆட்ட வேண்டாம் அப்படின்ற மாதிரி நக்கல் பண்ணுவார். ஏன்னா அவங்க வந்து மைண்ட் கேம் விளையாண்டுட்டு இருப்பாங்க, ஏமாத்திட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஒரு டாக் டீம் மேட்சஸ் வேணும்ல அப்படின்னு சொல்லி டை டீம் வந்து உங்களுக்கு நீ நைட்டு கொடுக்குறேன்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா மிச்சினுக்கும் பைப்பர் நேவினுக்கும் ஒரு மேட்சஸ் நடக்கும். இந்த மிச்சினுக்கும் இந்த பைப்பர் நேவினுக்கும் ஒரு மேட்ச் நடக்கும். இந்த மேட்சுக்காக வந்து ரெண்டு பேருமே வந்திருப்பாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் வந்து பைப்பர் நேவினை தனியாக கூட இருந்தால் கூட ஜெயிச்சிருப்பாங்க போல். அவங்க வந்து செஸ்ல கிரீனோட வந்திருந்ததுனால அவங்கள வந்து அவங்களையும் பார்த்துக்கிட்டு ஏதோ நக்கல் பண்ணிக்கிட்டே மிச்சின் வந்து இந்த மேட்சை வந்து முடிச்சு விட்டாங்க. இந்த மேட்ச்சில் முடிச்சதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜில் பால் கியூமன் நடந்து வந்துகிட்டு இருப்பாரு. அப்படியே ரிங்குள்ள வந்த பால் கியூமனுக்கு என்ன பேசினாரு, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்றதை நம்ம டெடிக்கேட் ஒரு வீடியோ நம்ம ஏகே ரெஸ்லிங் தமிழ் சேனல்ல போட்டிருக்கோம். அதை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிடும். அதனால இங்கே ஷார்ட்டா சொல்றது தான் கரெக்டா இருக்கும். என்ன நடக்குன்னு கேட்டீங்கன்னா ரோமன் ரிங்ஸை பத்தி பேசிட்டு ரோமன் ரிங்ஸ் சப்போர்ட் பண்ற மாதிரி பேசிட்டு அதுக்கப்புறம் சோலோ சிக்கியாவை வந்து அவன் உள்ளா ஃபாலாவே வச்சிருக்க தகுதி இல்லை, அவன் ட்ரைபல் சீஃபே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கப்புறம் இப்படி சொல்லிட்டு அவங்க டீம்ல உள்ள பிளட் லைன்ல உள்ள ஒட்டுமொத்த பேருக்குமே தகுதி கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லுவார். சொன்னோடனே சோலோ சிக்கியா வருவார். சோலோ சிக்கியா வந்த உடனே எனக்கு ஒரு ஆள் வேணும், நம்பிக்கையானது, இந்த உள்ளா ஃபாலாவை வச்சுக்கிட்டு நிக்கிறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த உள்ளா ஃபாலோ மதிக்கிற ஒரு ஆள், எங்கள் குடும்பத்தை மதிக்கிற ஆள் நீங்கள் தான், நீங்கள் வந்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவார். இதை கேட்ட பால் கியூமன் ஷாக்கிங் ஆகிட்டு கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு அப்படியே அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவார். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா பயங்கரமான சம்பவம் என்ன நடந்துச்சுக்கிட்டீங்க, டாக் டீம் டிவிஷனில் பயங்கரமான கலவரம் போயிட்டு இருக்கு. டாக் டீம் டிவிஷனில் மோட்டார் சிட்டி மிஷின் கன் வர்சஸ் டை டீம் இவங்க ரெண்டு பேருக்கான மேட்ச் நடக்கும். இந்த மேட்ச்சில் ஒரு கட்டத்தில் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா பேக் ஸ்டேஜ்லேருந்து எஸ் பாய்ஸ் உள்ரா வந்து இந்த மேட்சை டிஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க. மோட்டார் சிட்டி மிஷின் கனை தோக்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆங்கிள் கிரஸ்
அவரோட டீமை கூப்பிட்டு வந்து அட்டாக் பண்ணுவார். ஏன்னா எஸ் பாய்ஸ் போனவர் சீட் பண்ணதுனால தான் அவங்களுக்கு அடிபட்டுச்சு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்கள அட்டாக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா அந்த மேட்ச் டிஸ்குவாலிஃபிகேஷன் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து டை டீம் வந்து டேக் டீம் சாம்பியனை தூக்கிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் வேறு செக்மெண்ட் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா பேக் ஸ்டேஜில் நடந்துச்சு. பேக் ஸ்டேஜுக்கு அப்படி நம்ம போனோம்னா பேக் ஸ்டேஜில் என்ன இருக்குங்கன்னா செமிசைனுக்கு கார்மலா வைஸ்க்கும் கொஞ்சம் வரமாவே ஒரு கான்ட்ரவர்சி போயிட்டு இருக்கு. அந்த கான்ட்ரவர்சி காரணமாக பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் அதுக்கப்புறம் வந்து ஜிம்மி ஈஸோவும் ஜே ஈஸோவும் அப்படியே கார்மலா வைஸ் பின்னாடி நிற்பாங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்துடுவாங்க. வந்த உடனே வந்து என்ன இவனுக்கு பிரச்சனை அடிக்கணுமா அவனை அடிச்சு ஓட விடணுமான்னு கேட்பாங்க. ஜிம்மி ஈஸோவும் ஜே ஈஸோவும் அவனுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அடுத்த வாரம் நான் அவனை அடிச்சு சம்பவம் செய்ய போகிறத பற்றி எப்படி அடி வாங்கணுன்றது பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்றது பேசிக்கிட்டு ஜிம்மி ஈஸும் ஜே ஈஸும் தனியாக போயிடுவாங்க. அதுக்கப்புறம் செமிசைன் அடுத்த மேட்சுக்கு ரெடியாக போயிடுவார். அந்த இடத்துல கெவின் ஓவன்ஸும் ஜே ஈஸும் மோதிப்பாங்க. பார்த்து போப்பா அப்படின்னு சொன்னோன்னே கெவின் ஓவன்ஸ் சொல்லுவார் நீ உன் பின்னாடி பார்த்து போ அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அந்த இடத்துல வந்து என்னடா எல்லாருமே பின்னாடி பாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்ற மாதிரி ஜே ஈஸும் சொல்லிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் வந்த வேலை முடிஞ்சிருச்சுன்னு கிளம்பிக்கிட்டு இருந்த கோடி ரோட்ஸை கூப்பிட்டு ஸ்மாக் டவுன் மேனேஜர் சொல்லுவார் நீ விளையாடுறதுக்கு தகுதியாக இருக்கியா ரிசல்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நீ பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் கெவின் ஓவன்ஸ் ஒன்று அட்டாக் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் நீ வந்து ரம்பிள்குள்ளே நுழைய முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாரு. நான் பார்த்துக்கிறேன், நீ வந்து பாஸாக இருக்கலாம், நான் சாம்பியன், அதனால வந்து நம்ம ரெண்டு பேரும் நீ ஒரு நல்ல பாஸாக இருந்தால் நான் ஒரு நல்ல சாம்பியனாக இருப்பேன், நீ சொல்கிறத நான் கேட்டு நடப்பேன், ஆனால் வந்து என்னோட விஷயத்தில் சில விஷயத்தை நீ தலையிடாது அப்படின்னு சொல்லுவார். அந்த மேட்ச் என்னன்னு கேட்டிங்கன்னா நயோமி வர்சஸ் நயா ஜாக்ஸ் இவங்க ரெண்டு பேருக்கும் WWE உமன்ஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச். இந்த மேட்ச்சில் வந்து ரெண்டு பேரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து சோலோவாக தனியாகவே ரெண்டு பேரோட பர்ஃபார்மன்ஸை பார்த்தாலும் நல்ல பர்ஃபார்மன்ஸாக கொடுத்தாங்க. நயோமியும் விட்டு கொடுக்கல, நயா ஜாக்ஸும் விட்டு கொடுக்கல, அந்த அளவுக்கு தரமான மேட்சாக கொடுத்துருந்தாங்க ரெண்டு பேரும். நயோமிக்கு நயா ஜாக்ஸ் தன்னோட ஃபினிஷரை போட அப்பயும் வந்து அவங்க பின்னை கட் பண்ண, அதுக்கப்புறம் வந்து நயா ஜாக்ஸுக்கு நயோமி போட ரெண்டு பேரும் மாறி மாறி ஃபினிஷர் போட்டாலும் பின்னை கட் பண்ண, அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து சப்மிஷன் மூவ் போட்ட நயோமி போட்டிருப்பாங்க. அந்த இடத்துல வந்து கேண்டிலரை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க. டிஸ்ட்ராக்ட் பண்ணோன்னே அதுக்கப்புறம் வந்து பெனிகா பேர் அவங்கள அட்டாக் பண்ண, அதுக்கப்புறம் வந்து இந்த மேட்ச் கண்டினியூ ஆகி இந்த மேட்ச்சில் வந்து ஒரு கட்டத்தில் வந்து டிஃபன் ஷாட் இந்த மேட்ச்சில் பிரீஃப் கேஸை எடுத்துகிட்டு வருவாங்க. ரெஃப்ரியோட வருவாங்க, கேஷின் பண்ண தான் போகிறாங்கன்னு பார்த்தா ஆனால் வந்து அவங்க வந்து ஃபஸ்ட்டு கேஷின் பண்ணாமல் ரெஃப்ரி அடிச்சு போட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அந்த பிரீஃப் கேஸில் நயோமி அட்டாக் பண்ணி அந்த மேட்சை வின் பண்ண வைப்பாங்க. வின் பண்ண வச்சு நயா ஜாக்ஸ் வின் பண்ணோடனே அதுக்கப்புறம் நயா ஜாக்ஸ் அட்டாக் பண்ணுவாங்க. பிரீஃப் கேஸில் அட்டாக் பண்ணி கேண்டிடே உள்ள வந்தோடனே அவங்கள வந்து அட்டாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பெனிகா பிளேயர் வந்து நயா ஜாக்ஸ் அட்டாக் பண்ணால் இதை பயன்படுத்திய டிஃபன் ஷாட்டன் கேஷின் பண்ணி இந்த மேட்ச்சில் வந்து வின் பண்ணிட்டாங்க. வின் பண்ணி நியூ உமன் சாம்பியன் ஆகிட்டாங்க. ஆனால் வந்து டிஃபனி ஷாட்டனுக்கும் அதுக்கப்புறம் நயா ஜாக்ஸுக்கு கண்டிப்பாக ஃபீடு வரும். இந்த மேட்ச்சில் வந்து இப்போதைக்கு வந்து நியூ சாம்பியனாக டிஃபனி ஷாட்டன் ஆகிட்டாங்க. நம்ம ஸ்மாக் டவுனோட மெயின் ஈவெண்ட் ஸ்மாக் டவுன் மெயின் ஈவெண்ட்க்கு 6 மேன் டாக் டீம் மேட்சஸ் நடந்துச்சு. யார் இருக்குன்னா பிளட் லைன் வர்சஸ் ஓஜி பிளட் லைனுக்கு நடந்துச்சு. இந்த மேட்ச்சில் வரதுக்கு முன்னாடி பிளட் லைன் என்ட்ரன்ஸ் கொடுக்கும்போது ஜேக்கப் இவர் தான் சோலோ சிக்கா தான் எல்லாம் சோலோ சிக்கா தான் ட்ரைபல் ஜிஃப்ட் சோலோ சிக்கா தான் அக்னாலஜ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே வருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓஜி பிளட் லைனான ஜேஇஸோட என்ட்ரன்ஸில் வருவாங்க. ஜேஇஸோ என்ட்ரன்ஸ் எப்படி ஒரு ஆடியன்ஸ் சைட்லேருந்து அந்த மாதிரி ஜேஇஸோ ஜிம்மி ஈஸோ அதுக்கப்புறம் செமிசைன் எல்லாருமே வருவாங்க. வந்த உடனே பிளட் லைன் கீழே நிற்பாங்க. அதுக்கப்புறம் உள்ள ஏறணுன்னு எல்லாருமே அடிச்சுக்க ஆரம்பிப்பாங்க. அதோட மேட்ச் ஸ்டார்ட் ஆகும். வேற லெவலில் மேட்ச் இருந்துச்சு. என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா ஜே ஈஸோ ஜிம்மி ஈஸோ செமி ஜெயின் இவங்க 3 பேருமே சேர்ந்து ஊசோ மூமெண்ட் அதாவது ரன்னிங்கில் வந்து போய் முட்டுறது அந்த மூமெண்ட்டை வந்து ஜேக்கப் ஃபேக்டரி போட்டு தெறிக்க விட்டாங்க. அந்த மூமெண்ட்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் இந்த மேட்ச் வந்து நல்லாவே போயிட்டு இருக்குன்னு பார்த்தா இந்த மேட்ச் ஷாக்கிங்க ட்ரீம் மேக்கன்ட்ரி வந்துடும். ஜே ஈஸோ நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருந்ததுல ட்ரீம் மேக்கன்ட்ரி வந்து ஜே ஈஸோ டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் ட்ரீம் மேக்கன்ட்ரிக்கு ஒரு சூசைட் போட்டு இந்த மேட்சை வந்து கண்டினியூ பண்ணி தரமாக செஞ்சுக்கிட்டு இருப்பாரு. ஜே ஈஸோ இந்த மேட்சை ஆல்மோஸ்ட் முடிக்கிற டயத்தில் போயிட்டாரு. ஜே ஈஸோ வந்து ஜேக்கப் ஃபேக்டரிக்கு போட்டு அதுக்கப்புறம் அதாவது தன்னோட ஜம்பிங் ஃபினிஷரை போட்டு முடிக்க ட்ரை பண்ணிட்டாரு. ட்ரை பண்ணி ஃப்ராக் பிளாஷை போட்டு முடிக்க போற நேரத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா அவர் யார் டேக் வாங்கினான்றது தெரியாமல் சோலோசிக்கா டேக் வாங்கியிருப்பார். அதை தெரியாமல் ஜேக்கப் ஃபேக்டர் முடிச்சுக்கிட்டு இருப்பார். அந்த இடத்துல ரெஃப்ரி வந்து சோலோசிக்கா உள்ள வந்தோடனே சோலோசிக்கா வந்து தன்னோட தம் ஃபினிஷரை போட்டு இந்த மேட்சை முடிச்சிருவாரு. இருந்தாலும் செமிசைன் வந்து காப்பாற்ற முயற்சி பண்ணுவார். ஆனால் மேட்சை முடிச்சுட்டாங்க. பிளட் லைன் நியூ பிளட் லைன் வின் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதோட ஸ்மாக் டவுன் முடிஞ்சிருச்சு. ஸ்மாக் டவுன் வேற லெவலாக இருந்துச்சு. இதை பற்றி கீழே உள்ள கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.